இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு ஸ்ரீ நாராயணியத்திலே நாங்கள் பார்ப்பது தசகம் 73 கண்ணனின் மதுரா பயணம். கோபியர்கள் உன் மதுராபுரி பயண செய்தியை கேட்டு பெரிதும் வருந்தினார்கள். பின் ஒன்று சேர்ந்து இது என்ன எப்படி நடந்தது என்று புலம்பினார்கள். கருணை கடலான இந்த நந்தகோபனின் மகன் அவனை விடுத்து வேறு கதியில்லாத நம்மை எப்படி கைவிடுவான்? நம் தலைவிதி இப்படி ஆயிற்றே என்று உன்னிடமே மனதை பொறுப்பெடுத்த கோபிகள் மேலும் புலம்பினார்கள். இரவின் கடைசி ஆமத்தில் நீ உன் தந்தையோடும் தோழர்களோடும் புறப்படும் ஓவியர்களின் துன்பத்தை அடிக்க அவரிடம் ஒரு தோழனை அனுப்பினாய். நான் விரைவாக திரும்பி உங்கள் முன் வருவேன். நீங்கள் அனைவரும் மறுபடியும் என்னை அடைந்து இன்பமாக, அதாவது அமுதக்கடலில் மூழ்கும்படி செய்வேன் என்று கோபியர்களுக்கு ஆறுதல் கூறினாய். வருத்தம் தங்கள் மனதை அழுத்த அந்த கோபியர்கள் உன்னை விரைவில் திரும்ப வேண்டும் என்று வேண்டினார். பிறகு அவர்களின் தலையை உயர்த்தி ஏக்கத்தோடு உன்னை உற்று பார்த்தார்கள். அப்பொழுது நீ மெல்ல அவர்கள் இருந்த திக்கில் உன் கடைக்கன் பார்வை செலுத்தினாய். பின் பலராமனோடு அக்ரூரின் தேரில் ஏறி சென்றாய். அப்பொழுது இடையர்களின் பல வண்டிகளும் கோபியர்களின் மனமும் உன்னை பின்தொடர உன் பிரிவால் வருந்திய விலங்குகளும் வாடிய மரங்களையும் உடைய காட்டை கடந்து யமுனை ஆற்றின் கரை அடைந்தாய். காந்தினி குமாரரான அக்ரூரன் காலை கடன்களை அனுஷ்டிக்க யமுனை ஆற்றில் மூழ்கினான். அப்பொழுது அந்த நீரிலும் நீர்ந்து வெளிப்பட்ட பிறகு நேரிலும் உன்னை கண்டு பெருவியப்படைந்தான். இருப்பினும் சர்வவியாபியான உன்னுடைய தரிசனம் 4 திசைகளும் காண்பது விந்தைக்குரியது என்ன? பாக்கியசாலியான அக்ரூர் மீண்டும் நீரில் மூழ்கிய போது 4 கைகளிலும் சக்கரம், சங்கு, கதை, தாமரப்பு எதிர்படி தேவகணம் சித்த கணங்களாம் சூழப்பட்ட ஆதிசேஷனும் அமர்ந்திருக்கும் புருஷோத்தமனாகவே உன்னை கண்டான். சுகுண பிரம்மமாகவும் நிர்குண பரமாத்மாவாக உன்னை கண்ட அக்ரூர் பேரின்பங்கள் மூழ்கி பலவாறாக உன்னை தீர்த்தார். உன் திவ்ய தரிசனம் மறைந்த பிறகும் அந்த இன்ப வெள்ளத்தின் தொடர்பால் மெய் சிலிர்க்கு உன்னிடம் வந்தான். நீரில் குளிர்ச்சி மிகுதிய உன் உடல் முழுவதும் மயிர்கூச்சி நிற்கிறது என்று அன்புடன் அக்ரூரனை கேட்டாய். மகிழ்ச்சியின் மிகுதியால் விடைகுறை இல்லாமல் வெளியான அக்ரூரனோடு தேரில் விட்டிருந்த குருவாயூருடைய தலைவனை, அத்தகைய நீயே என்னை காக்க வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அந்த சர்வ பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா வேண்டுகிறேன். நானும் அதே மாதிரி அந்த கிருஷ்ண பரமாத்மா வேண்டுகிறேன். நானும் எழுந்து நடக்க வேண்டும். கிருஷ்ண பரமாத்மாவை அதுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சாஷ்டாக உன் காலில் விழுந்து உன்னை கெஞ்சி கூடி உன்னிடத்திலே பிரார்த்திக்கிறேன். அடுத்த தசகம் 74 கண்ணன் மதுராபுரிக்குள் பிரவேசித்தல். பசுவின் பாதி கடந்த பின் நீ பகலின் பாதி கடந்த பின் மதுராவை அடைந்து நகரின் எல்லையில் அமர்ந்த பூஞ்சோலையில் உணவினை உண்டாய். பின் தோழர்களோடு நகரத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டாய். உன் புகழை கேள்விப்பட்டிருந்த உன்னை காண வேண்டும் என்று வெகு நாட்கள் அவரோடு காந்த மதுராபுரி வாசிகள் செய்த அளவு புண்ணியத்தின் பிணைப்பு உன்னை ஈர்த்து போல் மதுரா ராஜவீதியை அடைந்தாய். உன்னை காணும் அவரோடு ஓடி வந்த அந்த பெண்களில் சிலர் உன் திருவடிகள் போல் சிவந்து காணப்பட்டார்கள். சிலர் ஒரு திருமணி ஒரு அழகாக அசையும் நகலுடன் விடுகினார். மேலும் சிலர் அலையென பாயும் தோன்றி உன் கண்களை அங்குமிங்கும் அசைத்தார்கள். பின் ஒரு சிலர் உன் திருமார்பு மலர் மாலையை தாங்குவது போல் நெஞ்சம் கவர்வோராகும். சிலர் உன் புன்முறுவல் மேல் கவனமற்றவராகும். சிலர் உன் தலைமொழியில் மயில் பீலியை அணிந்தது போல் தங்கள் கூந்தலும் பல்வேறு அணிகலன்கள் அணிந்தவராகவும், மொத்தத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் உன் உரத்தை தாங்கி மோசலை அடைந்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். உன் அழகிய கடைக்கன் பார்வையால் பெண்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். மற்ற நகர மக்களும் ஆனந்தத்தால் வியப்பாலும் தன் வயம் இழந்தனர். அப்பொழுது அங்கே இருந்த அரசனின் வண்ணனிடம், அரசனை அவமதிக்க வேண்டிய ஆடை ஒன்றை கேட்டாய். அதற்கு அவள், அரசரின் ஆடை உனக்கு யார் கொடுப்பார்? இங்கு ஓடி என்று கூறி ஆடையை தர மறுத்தாள். உடனே அவள் தலையை குய்து விட்டாய். உன் கையால் மரணம் அவள் மோட்சத்தை அடைந்தாள். இலக்கியமின் தலைவனே, பிறகு உன் பெருமைக்கு ஏற்ப நீ அணிந்து கொள்ள பொருத்தமான மிக சிறந்த ஆடையை மகிழ்ச்சியோடு உனக்கு அளித்த பரதமன்முடைய தையல்காரனுக்கு ஒரு நிப்புணமான வைகுண்ட பதவியை அளித்தாய். ஒரு ஜீவாத்மாவின் புண்ணியத்தை உன்னை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். மேலும் ஒரு மாலை கட்டுவோர் மாலைகளாலும் பூச்செண்டுகளாலும் தோத்திரன உன்னை பூஜிக்கவே நீ அவன் வேண்டிய உயர்ந்த பக்தியும் செல்வத்தையும் அளித்தாய். பின் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய கூடி உறுத்தி ராஜ வீதியில் அகராகத்தை, அதாவது வாசல் மிக்க உடற்பூச்சி உனக்கு கொடுத்தார். அதற்கு பதிலாக நீ அவருடைய மனதின் மீது பக்தி ஏற்படும் செய்தாய். மற்றும் அவர்கள் கூலியாக இருந்தால் உள்ளத்தால் நேர்மையுடையவளாக இருந்தார். அவள் உள்ளத்தைப் போல உடலையும் ஏற்படுத்தி 3 உலகங்களும் பேரழியாக உயர்த்தினாய். பிறகு அப்பொழுது பெரும் பாவங்கள் செய்யாத மக்கள் உன் பெருமையை அறிந்து கொண்டு தங்கள் சக்திக்கு ஏற்ப ஒரு புஷ்பமும் மாலை ஏதோ ஒரு சிறு காணிக்கை அளித்து உன் அருள் பெற்றார். அப்போது பூ முதலியவற்றில் யாதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு கைகுவித்து நீ வழியில் நான் நிற்கவில்லை, அதனால் அன்றோ நான் இன்று வரை துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஐயோ, இது
பெருந்திரும்புமே அப்படின்னு வந்திருந்தால் அன்றோடு என் பிணியை அகன்று மோட்சம் பெற்றிருக்கும் என்று நாராயண பட்டத்திரி உன்னை வணங்குகிறார். பகவானே, நீ சென்று வருகை என்று விடைபெற்ற பின்பும் அந்த கூடி உன்னை விட்டு பிரிவதற்கு மனமுனால் மிக தொலைவில் உன் அடையாளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ நகரின் கோபுர வாயிலில் புகுந்து விட்டாய். அப்பொழுது எழுத ஆழவார்த்தால் தேவகி வரை உகித்து பெரும் மகிழ்ச்சியுற்றாள். அவளுடைய மார்புகளிலிருந்து வெளிப்படையாகவே பால் பருகி பாலானது. உள்ளே அடங்கியது உமது கீர்த்தி இந்த உலகத்தில் பெருகியது போல் இருந்தது. விழாக்குளம் போன்ற நகரத்திற்கு குடிந்து வைத்திருந்த சாலைக்குள் நுழையும் பொழுது அங்கே இருந்த வாயில் காவலர் உன் அழகிலோ அல்ல தேஜஸ்வி யோகா மயங்கி நீ தொலைவிலிருந்து பார்க்கும்போதே உன்னை உள்ளே செல்ல வழிவிட்டார். அதை மாலை அணிவித்து வழிபட்டு சிறந்த வில்லை எடுத்து கவனங்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு நான் ஏற்றி வில்லை முறித்தாய். வில்முறிதல் உண்டான பேரரசியல் மறுநாள் நடக்கவிருக்கும் கம்சவதம் என்ற உள்ளவருக்கு மின் தொடக்க பேரிகின் ஒலிக்கு ஒப்பாக அது தேவர்களையும் மெய்சிற்கு மற்றும் அதுள்ள கம்சனுக்கு நடுக்கும் ஒன்றாயிற்று. பிறகு இரண்டாக கொடுத்த வெளியின் துண்டுகளை கொண்டு உன்னாலும் பலராமன் தாக்கப்பட்ட வாயிற்கோப்பை நிலவிய கூக்குரல் கம்சன் மேலும் நடங்க வைத்து, குருவாயூரனுடைய தலைவனை உன் மகிமையை நல்லோர்கள் அன்பினாலும் தீயோர்கள் அச்சத்தினாலும் உணர நீ நகரத்தின் அழகை சுற்றி பார்த்து கொண்டார். மாலையில் பூஞ்சோலைக்கு சென்ற அங்கே ஸ்ரீதாமனோடு ராதையும் பிரிவின உண்ட துன்பத்தை சொல்லிக்கொண்டும் கம்சவதம் என்னும் அவதார நோக்கம் நெருங்குவதால் மகிழ்ச்சியோடு உறங்கிய நீயே என்னை காத்தரல வேண்டும் நாராயண பட்டத்தில் அந்த சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா அவர் வேண்டுகிறார். அதேபோல் நான் பாதங்களில் சாட்டாக பணிந்து கிருஷ்ண பரமாத்மாவை நானும் உடல் மற்றும் நன்றாக நடக்க வேண்டும் என்று முன்னெடுத்தலை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை தசகம் 75 கம்சவதம். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.